நேற்று தினம் மத்தேயு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். அதன் பின்பகுதியை இன்று நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தியானத்திற்கு அதே வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வேத பகுதியை நேற்று மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதுல நம்ம பார்த்த விஷயம் என்ன என்று சொன்னால், ஒருவனும் புது துண்டோடு பழைய துண்டை இணைப்பதில்லை, கோடி துண்டோடு பழைய வஸ்திரத்தை இணைக்க மாட்டான் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு அடுத்த வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? புது திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கிறது இல்லை என்று சொல்லுகிறார். அதன் பின்பகுதியை நம்ம பார்க்கிறோம். ரெண்டும் கூட நேற்று நம்ம பார்த்தோம், வஸ்திரத்தை குறித்து நம்ம பார்த்தோம், துணியை குறித்து நம்ம பார்த்தோம். இன்று நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், திராட்சை ரசத்தை குறித்து சொல்லுகிறார். அதே அர்த்தத்தோடு அவர் சொல்லுகிறார், யாரும் கூட புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகள்ல வார்த்து வைக்க மாட்டார்கள். புது ரசத்தை புது துருத்தில தான் வைக்கணும், அல்லனா அந்த துருத்தி கெட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது துருத்தினா என்ன? துருத்தினா இன்னைக்கு ஒருவேளை திராட்சை ரசம் அல்லது ஜூஸ் எல்லாம் நம்ம எதுல வைக்கிறோம்னு சொன்னா நல்ல கண்ணாடி ஜாடிகள்ல வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அந்த நாட்கள்ல இந்த திராட்சை ரசத்தை எதுல வைப்பார்கள் என்றால், இந்த ஆட்டு தோல், செம்மறி ஆட்டு தோல் இருக்கும் பாருங்க, அந்த தோலை நல்லா சுத்திகரித்து அந்த தோலை காய வைத்து அதற்கப்புறம் அதை பதப்படுத்தி அந்த தோல்ல தான் தண்ணீர் குடிக்கிறதற்கும் இன்னும் என்னது இப்படியான திராட்சை ரசங்களை வார்த்து வைத்தார்களாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முதல்ல அந்த வசனத்தை பார்த்தோம், பழைய ரசத்தை குடித்தவங்க யாரும் புது ரசத்தை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி. நான் யோசிச்சு பார்த்தேன், திராட்சை ரசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே எல்லாருமே நம்ம புதுசு தானே வேணும்னு கேட்போம், இதுல மட்டும் பழசுல என்ன இருக்கிறது என்று சொல்லி. அப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, நான் சிறு பிள்ளையாய் படித்து கொண்டிருக்கிற நாட்கள்ல பெங்களூர்ல படித்து கொண்டிருந்தேன். அப்படி படிக்கிற நாட்கள்ல கேரளாவிலிருந்து என்னுடைய சித்தி ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் இந்த மாதிரி காரியங்கள், அதாவது இந்த திராட்சை ரசம், என் தகப்பனாருக்கு ஒரு லாரி பிசினஸ், பல மாநிலங்களுக்கு போவார்கள், எந்த மாநிலத்து நல்ல பழம் எல்லாம் கிடைக்குதோ வாங்கி கொண்டு வருவார்கள். அது கொஞ்சமா வாங்க மாட்டாங்க, நிறைய வாங்குவாங்க, கூடையா. ஒரு நாள் ஒரு கூடை திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு வந்தார்கள். உடனே இவ்வளவு பழம் வேஸ்டா போகுமே, என்ன செய்யலாம்? அது நல்ல கிறிஸ்மஸ் நாட்கள், அவங்க கிறிஸ்மஸ்க்கு வந்திருந்தார்கள். அன்று என்ன செய்தார்கள்? எங்க சித்தி சொன்னாங்க, ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்க. எங்க வாயெல்லாம் அரிக்க தொடங்கிச்சு. நாங்கெல்லாம் நல்லவே இல்லை, எங்களுக்கு வேண்டாம், நுரையா இருக்கு என்று சொல்லி நாங்கள் வைத்து விட்டோம். அப்போ சித்தி சொன்னாங்க, இப்படி குடிக்க கூடாது, இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் இருக்கிறது, அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னால நான் நல்ல திராட்சை ஜூஸ் அவங்களுக்கு உண்டாக்கி தரேன்னு சொல்லி ஒரு பெரிய கற்சாடியை எடுத்து அந்த கற்சாடியில அந்த திராட்சை பழங்களை போட்டு அதுல சீனி எல்லாம் போட்டு சுகர் போட்டு அதுல லவங்கம் என்னெல்லாமோ போட்டாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்போ 2nd or 3rd கிளாஸ் படித்து கொண்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை வைத்து நல்ல அந்த வாயை நல்ல துணியினால மூடி வைத்து விட்டார்கள். நாங்கெல்லாம் அதை மறந்துட்டோம். ஆனா 3வது நாள் வீட்டுல ஏதோ ஒரு நல்ல வாசனை வர்றது தெரிஞ்சிச்சு. ஐயோ, எங்கிருந்தோ வருகிறதே வாசனை, பார்த்தா கிச்சன்ல இருந்து வருகிறது. சரி, காலையில கிறிஸ்மஸ்க்கு அதிகாலை ஆராதனைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுல கேக் வெட்டிட்டு சொன்னாங்க, இப்போ நம்ம அந்த ஜூஸ் பார்ப்போம்னு சொல்லி அந்த கற்சாடியை திறந்தோம் பாருங்க. அந்த ஜாடியில பாதி இருந்த அந்த போட்டிருந்த பழரசம் அப்படியாக அது புளித்து, அது இங்கிலீஷ்ல ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. நம்ம எப்படி இட்லி மாவை நைட்டு அரைச்சு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் என்ன செய்யும், பொங்குமோ, அதே போல இந்த திராட்சை ரசமும் என்ன செய்யும், பொங்கும். அந்த திராட்சை ரசம் பொங்கி அந்த கீழே அதுக்கு அதை வடிகட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டப்படும், இப்போ மிக்சியில போடுற மாதிரி போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அழகாக வடிகட்டி எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். அவ்வளோ நாள் வேண்டான்னு சொன்னவங்க நாங்கள் எவ்வளோ குடிச்சோம் தெரியுமா? எல்லாம் எனக்கு உனக்குன்னு போட்டு ஆளுக்கு 2-3 கிளாஸை குடிச்சு டேஸ்டா இருக்குன்னு குடிச்சிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திராட்சை ரசம் குடிச்சிட்டு படுத்தவங்க எல்லாம் சாயங்காலம் தான் எழும்பணும். ஆகியால் இங்க ஒரு வேளை புது ரசம் பழைய ரசம் என்று சொல்லும் பொழுது பழைய ரசம் தான் நல்லதுன்னு சொல்லுவார்களாம். இன்று எடுத்தது நல்லது கிடையாது, பழையதுதான் நல்லது என்று இயேசு இதை சொல்லும் பொழுது அவர் எதற்காக அப்படி சொன்னார் என்று நான் யோசிக்க தொடங்கினேன். அதாவது நேற்று நான் சொன்னது போலவே பழையது புதியது என்று சொல்லும் பொழுது பழைய கலாச்சாரங்கள், பழைய பண்பாடுகள், பழைய முறைமைகள், பழைய காரியங்களை விட்டு புதுசா வர்றதுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். பழைய ஆட்கள் என்று சொல்லணும்னா
இப்போ இந்த கிராமப்புறங்கள்ல இருந்து ஒருவேளை சிட்டிஸ்க்கு, அதாவது நாங்க இருக்கிற இடங்கள்லையும் நான் மற்ற வெளிநாடுகள் போகும்போதும் நான் கேட்பேன், ஏன் உங்க தாய் தகப்பனை கூட்டிக் கொண்டு உங்க ஹெல்ப்புக்கு வைக்க கூடாது? எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாங்க, உங்க பேரண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்களா? என்னுடைய பாட்டி காலத்திலையும் அல்லது இப்போ இருக்கிறவர்களும் கூட ஒரு நேரம் பட்டணத்துக்கு வந்தாச்சுன்னா உடனே திரும்பி இங்க வந்துருவாங்க. ஏன்னு கேட்டனா, எங்களுக்கு இந்த சிட்டி லைஃப் எல்லாம் சரிபட்டு வராது. ஏன்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச முடியாது. நம்ம ஊர்லனா 4 பேர்கிட்ட பேசலாம், ஊருக்குள்ள போய் அங்க இங்க நல்ல பழக்கம் விடலாம். இங்கன்னா ஒரே ரூமுக்குள்ள அடைச்சு போட்ட மாதிரி இருக்கும். சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அங்க வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல. எது நல்லது? எங்க கிராமமே நல்லது. எங்க பாட்டி கிட்ட பேசினா, அவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. எப்ப பாரு அவங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட நல்ல அம்மியை பிடிச்செல்லாம் மசாலா அரைப்பாங்க. அப்ப எங்களை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, ஐயோ எங்க காலத்துல விளைஞ்ச அரிசி என்ன, அப்படியே தொடங்கிடுவாங்க ஸ்டோரி. தொடங்கினா மூடவே மாட்டாங்க. அந்த காலத்துல நாங்க அப்படியாக்கும். பஸ்ல எல்லாம் நான் சொல்லுவேன், பாட்டி ஒய்யாங்குடியில இருந்து நெய்வேலிக்கு ஏன் நடக்கிறீங்க? உடனே சொல்லுவாங்க, இங்க இது 2 ரூபா கொடுத்து போகணுமாக்கும், நடந்தே போயிடலாம். உங்களுக்கெல்லாம் பலமே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? அந்த வெயிலையும் நடந்து எத்தனையோ கிலோமீட்டர் போவார்கள். அப்போ நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க இப்படியே வளர்ந்துட்டோம், நாங்க இப்படியே இருக்கிறோம், எங்களால புது இதுக்கு என்ன செய்ய முடியாது, எங்களால ஷிஃப்ட் பண்ண முடியாது என்று சொல்லுகிற நாட்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இன்று நான் கலைகளை குறித்தோ நம்ம இருக்கிற பழக்க வழக்கங்களை குறித்தோ நான் சொல்லல, அது அவங்கவங்க இஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க இயேசு சொல்லுகிறது என்ன என்றால், பழைய திராட்சை ரசத்தை குடிச்சவங்க யாரும் புதிய திராட்சை ரசத்தை குடிக்க விரும்ப மாட்டார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் செய்த முதலாவது அற்புதம் என்ன? முதல் அற்புதம், இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன மகிமையை வெளிப்படுத்தினார்? இப்ப நமக்கெல்லாம் மிராக்கிள்னா என்னது? இப்ப நீங்க பாத்தீங்க, தலைவலி சுகமாச்சுன்னு யாராவது சொன்னா அவங்க அது ஆச்சரியம் கிடையாது. நேற்று ஒருவருக்கு கிட்னி சுகமாச்சு, அது கூட யாரும் கண்டு கொள்ளல. ஆனா எல்லாருக்கும் என்னது? நடக்க முடியாத ஒரு மனுஷன் நடத்தாச்சுன்னா அதுதான் அற்புதம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கடல் மேல நடந்தார். அதை காட்டிலும் இன்னும் அவர் செய்த எத்தனையோ அற்புதங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது? கானா ஒரு கல்யாண வீட்டில் என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினதுல என்ன மகிமை இருக்க போகிறதுன்னு நினைக்கிறீங்க? What is glory about converting the water into wine? இதுல என்ன அற்புதம் இருக்கிறது? நான் பலமுறை யோசிச்சிருக்கிறேன். ஒரு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சரசத்திற்கு ஒப்பிட்டு நம்ம பேச போனா அன்றைக்கு நடந்தது என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த விருந்து வீட்டுல நடந்தது. முன்னும் பின்னுமாக நான் சொல்றேன். அந்த விருந்து வீட்டுல திராட்சை ரசம் முடிந்து போனது. ஆனால் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அந்த திராட்சை ரசத்தை கொண்டு கொடுத்தப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்யாண வீட்டுல என்ன செய்வாங்களாம்? அந்த நாட்கள்ல கல்யாண வீடுகள்ல எல்லாம் இப்போ ஜூஸு, பாயாசம், இன்னும் என்னது நம்ம ஊருங்கள்ல, உங்க கல்யாண வீட்டில் என்னெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறீங்களோ தெரியல. எங்க ஆந்திரா பக்கத்துல எல்லாம் அந்த பிரெட்டை வந்து ஒரு இது போட்டு அது ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. இதான் ஃபேமஸ்ன்னுவாங்க கல்யாண வீட்டில். ஆனா அந்த நாட்கள்ல எவ்வளவு நல்ல ஹெல்த்தி ஃபுட், அதாவது பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா திராட்சை ரசம் குடிப்பாங்களாம். எதுக்காக தெரியுமா? அந்த வைனுக்கும் இன்னைக்கு சாராய கடைகள்லயும் மதுபான கடைகள்ல விற்கிற வைனுக்கும் வித்தியாசம் இருக்கு. குழப்பிடாதீங்க, இங்கிலீஷ்ல வைன் என்றுதான் இருக்கிறது. அந்த வைனுக்கு வித்தியாசம் என்ன? அது மது. அது வந்து எப்படிப்பட்டதுன்னா மனுஷனுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடியது. ஆனா திராட்சை ரசம் ஒரு அளவோடு நம்ம உட்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் சரீரத்துல ஜீரணம் ஆவாத காரியங்கள், உங்கள் குடலுக்கு, பவுல் எழுதுகிறார் தீமோத்திக்கு, உன்னுடைய உணவுல என்ன செய்துக்கொள்? கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள். ஏன்? அது குடலுக்கு நல்லது. அந்த நாட்கள்ல திருமண வீடுகள்ல என்ன செய்வார்களாம்? விருந்து பரிமாறும் பொழுது முதலாவது ஒரு கப்பு எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? சாப்பிட்டப்போ திராட்சை ரசம் கொடுப்பார்களாம். நல்ல உயர்தரமான திராட்சை ரசம் கொடுப்பார்களாம். குடிச்சு ஒரு முறை குடிச்சு, 2வது முறை குடிச்சிட்டு 3வது முறை குடிக்கும்போது அது போதையாக மாறி விடுகிறது.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கப்பு குடிச்சிருந்தா அன்னைக்கு நாங்கள் அப்படி தூங்கியிருக்க மாட்டோம். ஆனால் 2 கப்பு 3 கப்புன்னு சொல்லி குடிச்சிட்டு எப்போ வரைக்கும் தூங்கினோம்? சாயங்காலம் வரைக்கும் கிறிஸ்மஸ் நாள் தூங்கி முடிச்சாச்சு. அதே போல இங்க பார்க்கிறோம், முதலாவது குடிக்கிறவனுக்கு ருசி தெரியும். ஆனா 2வது முறை 3வது முறை குடிக்கும் பொழுது அந்த விருந்து எஜமான போய் அந்த அவன் மணவாளன்ட்ட கேட்கிறான், என்னப்பா எல்லாரும் என்ன செய்வாங்க, முதல்ல வந்து நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கொடுப்பாங்க, ருசி இல்லாத திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, புது ரசத்தை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நீ என்ன செய்த, எல்லாவற்றையும் நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் வைத்திருந்தியே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு செய்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றும் கூட மறுபடியுமாக நான் அதை வாசிக்க தொடங்கினேன். நான் முதலாவது சொன்னேன், திராட்சை ரசத்தை எதுல வைப்பாங்களா? துருத்தியில தான் வைப்பாங்க. ஏன் துருத்தின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆட்டு தோலுடைய துருத்தியில மிஞ்சி போனா 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் தான் பிடிக்கும், அதுக்கு மேல பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த துருத்தியில வைக்கிற திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சுன்னு இயேசு நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் வந்து துருத்திய தண்ணீர்னால நிறைங்கன்னு சொல்லல. என்ன சொல்ல? துருத்திய நிறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லல. 2 லிட்டர் தரேன் 3 லிட்டர் தரேன்னு சொல்லல. அவர் சொன்னார், அங்க வாசற்படியில, நீங்க ஏன் சிஸ்டர் வாசற்படின்னு சொல்றீங்களா? யூத முறைமையின்படி ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, நீங்க எந்த யூதர்களுடைய வீட்டுக்குள்ள போகணும்னாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்களுடைய முறையின்படி என்ன செய்யணுமா, அவர்களுடைய கால்கள் கண்டிப்பாக கழுவணும். நல்ல வசதியான வீட்டில் யூதர்களுடைய, இன்றும் கூட இருக்கிற யூதர்கள் வீட்டில் முதலாவது ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறதுக்கு முன்னதாக வாசல்ல ஒரு அறையை கட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த அறையில என்ன இருக்குமா, அழகான டவல் வைத்திருப்பார்களாம், வெள்ளை டவல் வைத்திருப்பார்கள். யாரு வீட்டுக்கு வந்தாலும் கூட அதுக்குன்னே ஒரு வேலைக்காரன் இருப்பானா. அந்த வேலைக்காரன் என்ன செய்வானா, வீட்டுக்குள்ள வர்றவங்க வஸ்திரங்களை ஒரு இடத்துல வைத்து விட்டு அவர்களை அங்க உட்கார சொல்லிவிட்டு அவங்க கால்களுக்கு ஒரு பேசின் வைத்து ஒரு பாத்திரத்தை வைத்து அவங்க கால்களை நன்றாக சுத்தப்படுத்துவார்களாம். ஒன்று குளிர்ச்சிக்காக, 2வது சுத்தத்திற்காக, 2வது முறைக்காக. அதை கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்த பிறகுதான் அவர்கள் விருந்து வீட்டிற்குள்ள அல்லது மற்றவங்களுடைய வீட்டிற்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஒருவேளை வேதத்தை வாசிக்கிற நம்ம யோசிக்கலாம், இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்னதாக அவர் என்ன செய்தார், ஒரு பாத்திரத்தை எடுத்து என்ன செய்தார், சீஷருடைய கால்களை கழுவினார். இதை பல விதங்கள்ல நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் தாழ்மையாக்கும், இப்படி நம்ம செய்யணும், ஒரு கால்கள் கழுவணும் அப்படின்னு. ஆனா இதுல சிம்பிள் ட்ரூத், ஒரு சாதாரணமான சத்தியம் என்ன சொன்னா, அங்கு விருந்து ஆயத்தப்படுத்த வீட்டுல அவங்களுக்கு காலை கழுவுறதுக்கு யாருமே இல்லை. காலை கழுவுறதுக்கு யாருமே இல்லை. இயேசு என்ன செய்தார், அவர் சீஷருடைய கால்களை எல்லாம் அவரே உட்கார்ந்து கழுவினார். ஆனா அவர் காலை யாரும் கழுவல. ஆனால் ஒரு பெண் வந்து வெளியேறப்பட்ட தைலத்தினாருடைய பாதங்களுக்கு எண்ணெயை பூசினார். ஹல்லேலூயா. ஆனால் இன்று ஒருவேளை பார்க்க போனீங்கன்னா அந்த திருமண வீட்டுல மட்டும் கிடையாது, எல்லா வீடுகள்ல இருக்கிறபடி எத்தனை கற்சாடிகள் இருந்துச்சு, 6 கற்சாடிகள். அந்த கற்சாடிகள்ல எவ்வளவு தண்ணீர் பிடிக்குமா, 2-3 குடம் இருக்கு. இன்றைய ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தேன், 35 கேலன் என்று சொல்ல, கேலன் என்று சொன்னால் 1 கேலன் 3.5 லிட்டர் தண்ணீர் தான் 1 கேலன் என்று சொல்லுவார்கள். 35 லிட்டர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 122 லிட்டர். அப்போ 1 கேலன், அதாவது ஒரு கற்சாடியில வந்து கிட்டத்தட்ட 100 லிட்டர் என்ன பிடிக்கும், தண்ணீர் பிடிக்கும். இயேசு என்ன சொன்னார், உங்க துருத்தியை நிரப்பி கொண்டு வாருங்கள் என்று சொல்லல. காலியா இருக்கிற துருத்தியில போய் பழைய திராட்சை ரசம் இருக்கிற அதே துருத்தியில நீங்க போய் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லல. ஆனா வீட்டு வாசற்படியில வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடியில என்ன சொல்லுகிறார், நீங்கள் தண்ணீரை அதுல நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் வேலைக்காரர்களை பார்த்து. ஏன் அங்கு வைக்கப்பட்டிருந்தது, முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் வைக்கப்பட்டிருந்தது? நான் சொன்னதுபடி பழைய ஏற்பாட்டின்படி சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீர் பாத சுத்திகரிப்புக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் முகங்களை கழுவவும் காலில் கழுவவும். இன்று நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பார்க்கிறவர்கள், ஒருவேளை நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிச்சு பார்த்தா எல்லாமும் கூட, வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லாமும் கூட தண்ணீரினாலும் இரத்தத்தினாலும் என்ன செய்யப்பட வேண்டுமா, கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிரதான ஆசிரியர் முதற்கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் அவங்க சரீரங்களையும் சுத்திகரிக்கணும் தண்ணீரினால. 2வது என்னதுனால,
ரெண்டாவது, இரத்தத்தினால் அவர்கள் மேல் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிறதுக்கு முன்னதாக. அதே போல் எண்ணெய் அங்க பூசுங்க, காதுல பூசுங்க, பெருவிரல்ல பூசுங்க, இப்படி பல விதமான காரியங்கள் பழைய ஏற்பாடுல இருக்கிறது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? இயேசு தன்னுடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? தாயை பார்த்து சொல்லுகிறார், அம்மா என் வேலை இன்னும் வரல. இயேசு சொல்லுகிற காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது என் வேலை வரலன்னு சொல்லிட்டு அவர் ஏன் அற்புதம் செஞ்சார்? என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? அதற்கு பிறகு நீங்கள் வேதங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வேலை வந்த பொழுதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? அவரை காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வேலை வந்த பொழுதோ அவர் எருசலேமை நோக்கி போனார். அவருடைய வேலை வந்த பொழுதோ அவர் பஸ்காவுக்காக ஆயத்தப்படுத்தினார். இதோ என் வேலை வந்துவிட்டது, அந்தகாரத்தின் அதிபதி அவனுடைய வேலையா இருக்கிறது என்று அவர் தன்னுடைய வேலை என்று சொன்னது தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் சொன்னார். அவர் மரணத்தை குறித்து சொன்னதான் அந்த வேலை, தட் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். ஆகிய என்று பார்க்கிறோம், இயேசு முதலாவது என்ன செய்தார்னா, அவர் செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்ற வார்த்தையின்படி பழைய காரியங்கள் ஒழிந்து போகும்படியாக, இந்த தண்ணீரினால மனுஷன் சுத்திகரிக்கப்படணும் என்பதை மாற்றும்படியாக திராட்சை ரசமாக அதை மாற்றினார். திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இயேசு காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி முந்தின நாள் என்ன செய்தார்? அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, அதை நீங்க தமிழ் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் அதை ஆங்கில வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, திஸ் கப் that is poured out for you is the new covenant in my blood என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தனியாக பிரித்து நம்ம பார்த்தா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம், நல்ல கவனிங்க, இந்த பாத்திரம் ஊற்றப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய இது புதிய உடன்படிக்கை. என்னது? ஊற்றப்படுகிற ரத்தம். ஊற்றப்படுகிற ரத்தம் சொன்னா பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை தெளித்தார்கள், ரத்தத்தை பூசினார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? தன் சரீரத்தில் உள்ள ரத்தங்களை எல்லாம் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக என்ன செய்து விட்டார்? ஊற்றி விட்டாராம். ஆங்கிலத்தில் poured out என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இயேசு அந்த கல்யாண வீட்டில் செய்தது என்ன தெரியுமா? கல்யாணத்தில் நடக்கிறது என்ன? திருமணத்தில் என்ன நடக்கிறது? கணவனுக்கும் மனைவிக்கும், கணவன் மனைவியாக இணைக்கப்படுறதுக்கு முன்னதாக என்னன்னு சொல்லுவாங்க? இந்த பெண்ணும் என்னது இந்த பையனும் என்று சொல்லுவார்கள். திருமணம் முடிஞ்ச பிறகு என்று சொல்லுவார்கள், இவர்கள் இன்று அவங்க 2 பேர் கையும் பிடிச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சர்ச்சில் தான் திருமணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், 2 பேர் கையையும் பிடிச்சு என்ன செய்வாங்க? அந்த கை மேல அந்த அவர் ஐயா போட்டிருக்கிற அந்த ஒரு வஸ்திரத்தினால சுற்றி இவர்கள் 2 பேரும் இன்னைக்கு உடன்படிக்கை பண்றாங்க. என்னது? உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் கவனன்ட் என்று சொல்றது. என்ன உடன்படிக்கை சொல்றாங்க? மரணம் வரும் வரைக்கும் இவர்களை என்ன செய்யாது, இது பிரிக்காது என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை. ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை, இந்த உடன்படிக்கை என்ற கவனன்ட் என்ற வார்த்தை வில் என்று சொல்லப்பட்டிருக்கு. வில் எழுதி வச்சுட்டு, நீங்க தமிழ்ல சொல்லுவாங்களேன்னு தெரியல, வில் எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வில் எழுதி வைக்கிறதா என்ன தெரியுமா? பத்திரம் கிடையாது. பத்திரன்றது ஒரு கையெழுத்துக்காக எல்லாத்துக்கும், லேண்டுக்கும் பத்திரம் தான். ஆனா தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது மரண சாசனம் என்று சொல்லி. ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்னதாக சொத்து நிறைய இருந்துச்சுன்னு வைங்க, என்ன செய்யணும்? தன் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பாங்க. இந்த சொத்து இல்லைன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க அடிச்சுக்கிடுவாங்க இல்லையா? என்ன செய்வாங்க? எழுதி வைப்பாங்க. இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, இந்த சொத்து இந்த பிள்ளைக்குன்னு சொல்லி தகப்பனார் எழுதி வைப்பார். ஆனா இந்த அவர் எழுதி வச்ச அந்த வில்லு எப்போ செல்லும் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும்போது அது செல்லாது. அவர் எந்த நேரம் வேணாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம். அவர் எழுதி வச்ச அந்த வில்லு செல்லணும்னு சொன்னா எழுதி வச்ச மனுஷன் மரிக்க வேண்டும். எழுதி வச்சால என்ன செய்யணும்? மரிக்கணும். மரிச்சதுக்கு பிறகுதான் அவர் எழுதி வச்ச அந்த தகப்பனாருடைய சொத்து அந்த பிள்ளைகளுக்கு செல்லும். பழைய ஏற்பாடு எல்லாம் என்ன தெரியுமா? நம்ம வாசிக்கிற பழைய ஏற்பாடு எல்லாம் கூட தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எழுதி வச்ச ஒரு பத்திரம். என் குமாரன் வருவான்,
நானே இந்த பூமிக்கு இறங்கி வருவேன், மனுஷகுமாரனா இறங்கி வருவேன். அது வரைக்கும் இதை எல்லாம், இந்த ஆச்சாரங்கள் எல்லாமும் கூட, இந்த நியாயப்பிரமாணங்கள் கூட எல்லாம் நிறைவேறணும். ஆனால் நான் வரும்பொழுது உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை? தன் இரத்தத்தினாலான உடன்படிக்கை. ஆகையால் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சது எங்க? உடன்படிக்கையோடு ஆரம்பிச்சார். ஆகையால் தான் திருமண வாழ்க்கையை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய சபையோடு கூட சேர்ந்து திருமண வாழ்க்கை என்பது அவர் பண்ண உடன்படிக்கை போனது. எப்படிப்பட்டதா? அந்த மணவாளன் எப்படி ஒரு மணவாட்டியை திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, களங்கம் இல்லாமல் தேவன் எப்படி தன்னுடைய சபையை பார்த்தாரோ, இன்று தேவன் உங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீ பாவி, நீ 100% பாவி, நீ 80% பாவி, நீ 60%, அதாவது தமிழ்ல சொல்ற 100, 60, 30, 40, நீ 40% பாவி, நீ சின்ன பாவம் செஞ்சுட்டா, நீ பெரிய பாவம் செஞ்சுட்டா, நீ இன்னும் பெரிய பாவம் செஞ்சுட்டான்னு கர்த்தர் உங்களை பார்க்கிறது கிடையாது. எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் இயேசுவோடு நீங்கள் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்ன உடன்படிக்கை? இரத்தத்தினாலான உடன்படிக்கை. ராஜாக்கள் காலத்துல நடந்த உண்மையான சம்பவம். 2 நாட்டு ராஜாக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பந்தம் கலந்து கொள்ளுன்னா என்ன செய்வாங்களாம்? 2 கிளாஸ்ல தண்ணீர் எடுத்து கொள்ளுவார்களாம். இந்த ராஜாவும் அந்த ராஜாவும் 2 பேர் கையிலையும் ஒரு கத்தியை வைத்துக் கொள்ளுவார்கள். அந்த கத்தியினால தங்களுடைய கைகள்லயோ எங்களையும் ஒரு சிறு வெட்டு உண்டாக்கி அந்த தண்ணீர்ல அவங்க சரீரத்தில் இருக்கிற கொஞ்சம் ரத்தத்தை ஊற்றுவார்களாம். ஒரு சில சொட்டு ரத்தத்தை ஊற்றுவார்கள். இந்த ராஜாவும் அப்படியே பண்ணுவார், அந்த ராஜாவும் அப்படியே பண்ணுவார். ஊற்றிட்டு என்ன சொல்லுவாங்களா? உன் ரத்தம் என் ரத்தத்தோடு, என் ரத்தம் உன் ரத்தத்தோடு கலக்கிறதுனால இன்றையிலிருந்து நம்ம 2 பேரும் சொந்தக்காரர்கள் என்று உடன்படிக்கை பண்றோம்னு சொல்லி, இவர் ஊற்றின ரத்தத்தை அவர் குடிப்பாராம், அவர் ஊற்றின ரத்தத்தை இவர் குடிப்பாராம். குடித்த பிறகு சொல்லுவாங்களா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம்? ஒன்றாயிட்டோம் என்று சொல்லுவார்களாம். ஆனால் திருமணத்துல ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாகிறது போல கர்த்தர் நம்மளோடு கூட ஒன்றாகணும்னா, நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்படுகிறது நம்ம சொந்த நீதியினால் அல்ல. எப்படிப்பட்ட நீதி? உடன்படிக்கையினால வருகிற நீதி. ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை செய்து அந்த திருமண வீட்டில் இருந்த அத்தனை பேர்ல யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாரு பாவி, யாரு பாவி இல்லைன்னு அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன செய்தார்? எல்லாருக்கும் போய் மொண்டு கொன்று கொடுங்க. ஆனா யாருக்கும் இது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. அன்றைக்கு அவங்க குடித்தது எல்லாம் கூட சரீர திருப்திக்காக அவர்கள் குடித்தார்கள். ஆனால் இன்று இயேசு என்ன செய்தாரா? எல்லா பழைய முறைமைகளையும் மாற்றி, தண்ணீர்னால உண்டாக்குற சுத்திகரிப்பை மாற்றி, இன்று என்ன உடன்படிக்கை தெரியுமா? ரத்தத்தினால் ஆகிற உடன்படிக்கை. இந்த தண்ணீரை எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்? ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தண்ணீர்னால பிறக்குன்னா என்ன செய்யணும்? இயேசுனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஞாபகம் செய்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். 2வது என்ன நடக்கிறது? ஆவியினால பிறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால எப்படி பிறக்கிறது? நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், இந்த இயேசு எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், எனக்காக சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று யார் யார் உங்களுடைய ஆவியில நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருமண ஒப்பந்தம் எப்படி நடக்கிறதோ அதே போல் தேவனோடு ஒரு உடன்படிக்கையில நம்ம சேருகிறோம். கர்த்தரோடு கூட நம்ம இணைந்து விடுகிறோம், இசைந்து விடுகிறோம். ஆகையால் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? கர்த்தர் நம்மோடு கூட, நம்மையும் கூட அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றி விடுகிறார். இன்று இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்றைக்கு ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்களுக்கு வந்திருக்கிற நீங்கள், அதாவது என்னுடைய கிரியையினால தான் இது நடந்துச்சு, என்னுடைய கிரியையினால, என்னுடைய ஜெபத்தினால நான் இதை சம்பாதித்தேன், என்னுடைய நற்குணத்தினால நான் இதை சம்பாதித்தேன், என்னுடைய கிரியையினால இதை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லக்கூடாதாம். மேன்மை பாராட்டுகிறேன். எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நீங்கள் கர்த்தரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? நான் சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகள், என் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவனுக்கு, இந்த பையனுக்கு முன்னால் 2 பெண் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 2 பெண் பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் கூட எப்போ பார்த்தாலும் நான் அவங்கள திட்ட வேண்டியதில்லை, அடிக்க வேண்டியதில்லை, இதை செய்ய அதை செய்யன்னு எப்போ பார்த்தாலும் இருந்தா அது பழைய ஏற்பாடு. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா,
அவர்கள் என் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால என்ன செய்வார்கள்? அவர்கள் என்னை போல இருக்கிறார்கள். என் பிள்ளைகளா இருக்கிறதுனால வேதத்தை வாசிக்கிறார்கள். என் பிள்ளையா இருக்கிறபடினால் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். என் பிள்ளையா இருக்கிறபடினால் கர்த்தருக்குரிய பயபக்தியில் அவர்கள் வளருகிறார்கள். என் பிள்ளைகளா இருக்கிறபடினால் நான் நடக்கிறபடியே அவர்களும் நடக்கிறார்கள். இதே போல யாரு உங்களுக்கு இதை செய் அதை செய் என்று போதிக்கிறதை விட நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கையில கர்த்தரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் கூட தேவ புத்திரர்கள். யூ ஆர் காட்ஸ் சில்ட்ரன். விசுவாசத்தினால உண்டாகிற நீதி எப்படிப்பட்டதுன்னா, அந்த இரத்தத்தினால நீங்கள் அவர்கள் பிள்ளைகளாய் மாற்றப்படும் பொழுது நீங்கள் அவரை போல வாழ நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். ஒருவேளை நீங்க தவறினாலும் கூட கர்த்தர் மீண்டும் உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க தவறுனால உடனே உங்களை கழுத்து பிடிச்சு தள்ளிட மாட்டார், உங்களை விட்டு விலகி போயிட மாட்டார். சொல்லுவாங்க, இன்னைக்கு தேவ ஆவி இருந்துச்சு, நாளைக்கு என்னை விட்டு விலகி போனது, நாளான்னைக்கு மறுபடியும் வந்தது, மறுபடியும் அதெல்லாம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ நான் மறுபடியும் திரும்ப வருவேன், இதோ உலக முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருப்பேன். இன்றைக்கு போவேன், நாளைக்கு வருவேன், நாளான்னைக்கு போவேன், மறுநாள் வருவேன் இருக்க வேதத்துல இல்லவே இல்லை. ஆனால் என்ன நடக்கும்? தேவனோடு நடக்காமல் வழி விலகி போனால் கர்த்தருடைய ஆவியானவர் அமைதி ஆகி அவரை நம்ம அவித்து போடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடக்காமல் நாம் பார்த்து கொண்டு, இன்று நம்ம பிறக்கிறது தண்ணீரினால நம்ம சுத்திகரிக்கப்படுறதில்ல. இன்று தண்ணீரினால் ஜீவ ஜலத்தினால் நாம் அபிஷேகிக்கப்படுகிறோம், எண்ணெயினால் அபிஷேகிக்கப்படுகிறோம். கடைசியாக துருத்தியை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை பழசு நல்லது கிடையாது, அதை வாசிக்கவே வேண்டாம் நான் சொல்லல, அதை வாசியுங்கள், அது ஒரு நிழலா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த துருத்தி, நான் சொன்னது போல பழைய துருத்தியில ஏன் புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற மாட்டாங்க? ஊற்றினா என்ன ஆகும்? இப்ப பாருங்க, ஒரு பலூன் நல்லா ஊதிருச்சுன்னு வைங்க, நல்லா ஊதின பலூன்ல இன்னும் மறுபடியும் நீங்க ஊதணும்னு நினைச்ச என்ன செய்யும்? அது வெடித்து போகும் இல்லையா? அதே போல இந்த துருத்தியும் கூட இந்த திராட்சை ரசத்தை ஊற்றின பொழுது நான் சொன்னேன்ல பொங்குதுன்னு சொல்லி, பொங்கும் பொழுது என்ன ஆகுமா? ஏன் ஆட்டு தோல்ல வைக்கிறாங்கன்னா, அது பொங்கி விரிவடையும்போ இந்த ஆட்டு தோல்ல இருக்கிற அந்த சதைகள் என்ன செய்யுமா? அது கூட அப்படியே விரிவடையுமா? அது நல்ல விரிவடைகிறதுனால ஆட்டுத்தோல்ல ஊற்றி வைக்கிறாங்க. ஆனா ஒரு முறை 4 முறை பயன்படுத்தின பிறகு அந்த தோலை வச்சாச்சும் மறுபடியும் ஊற்றணும்னா அந்த தோல் என்ன ஆகுமா? அதுல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த திராட்சை ரசத்துல இருக்கிற கெமிக்கல்னால என்ன ஆகும்? அந்த மென்மையா இருக்கிற அந்த தோல் அப்படி கட்டியாயிருமா. கெட்டியான தோல்ல ஊற்றும் பொழுது மறுபடியும் பழைய துருத்தியில ஊற்றினா அந்த துருத்தி அதுக்கு மேல விரிவடைய முடியாது, அது வெடிச்சு சிந்தி போகும். ஆகியால் தான் இயேசு சொல்லுகிறார், பழையதை பழையதுல தான் ஊற்று. அந்த பழையதை மறுபடியும் பயன்படுத்தணும்னா இது ஒரு ஆழமான சத்தியம்தான். அதை மறுபடியும் தண்ணீரில போட்டு அதை மிதப்படுத்துவாங்களாம். தண்ணீர்ல ஊற வச்ச பிறகு என்ன ஆகும்? அது மெதுவாயிரும். அந்த மெதுவானதுக்கு அப்புறம் அந்த ஆட்டு தோலை, அந்த துருத்தியை எடுத்து என்ன செய்வார்களாம்? நன்றாக அந்த தண்ணீர் வடிந்த பிறகு அதன் மேல் நல்ல எண்ணெயை பூசி பூசி காய வைப்பார்களாம். அந்த தண்ணீரினாலும் அந்த எண்ணெயினாலும் அந்த பழைய துருத்தி என்ன உபயோகப்படுமா? மறுபடியும் உபயோகத்திற்கு அந்த விரிந்து போன அந்த தோல் மறுபடியும் சுருங்கி பழைய தோல் புதிய தோல் மாதிரி ஆயிரும். இதை எதுக்கு ஒப்பிடுகிறேன்னு சொன்னால், பழைய ஏற்பாடு நல்லதுதான், பழைய ஏற்பாடு நல்லதுதான். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? புதிய ஏற்பாட்டு வசனங்களோடு என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்போ ஏற்றுக்கொள்ளும்? தண்ணீரினாலும் எண்ணெயினாலும். தண்ணீர் என்பது ஜீவ தண்ணீர், எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம் என்ற வார்த்தை தலையில ஊற்றுறது என்ற அர்த்தம் கிடையாது. எண்ணெய் என்ற அபிஷேகம், அபிஷேகம் என்ற வார்த்தை, அனாயிண்ட் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டு ரப் என்று சொல்லுவார்கள். ரப்னா தேய்க்கிறதுன்னு அர்த்தம். ஆகியால் என்ன கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களோடு கூட சேர்ந்து, நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதோடு சேர்ந்து அவரோடு கூட நீங்க ஆவியில இணைந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு நல்ல ஆசார் என்ன செய்கிறானா, பழையதிலும் புதியதிலும் எடுத்து, இன்றைக்கு நாங்க பிரசங்கம் பண்றோம், பழைய ஏற்பாட்டை மூடி வச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா? நான் தினமும் பழைய ஏற்பாடு வாசிப்பேன், தினமும் புதிய ஏற்பாடு வாசிப்பேன், தினமும் சங்கீதம் வாசிப்பேன், கீர்த்தனைகள் வாசிப்பேன். இதெல்லாம் வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம்னா, அதுல இருந்தும் இதுல இருந்தும் எடுத்து ஜனங்களுக்கு பிரயோஜனமா உபதேசிக்கிறது தான் நல்லது. ஆகியால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை நான் பார்க்காமல் என்னோடு நீர் பண்ண உடன்படிக்கையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு ரத்தம் இல்லாமல் அற்புதங்கள் இல்லை, இயேசு ரத்தம் இல்லாமல் சுவிசேஷ கூட்டங்கள் இல்லை.
ஒருவேளை இன்றைக்கு இயேசு மரிக்காமல் இருந்திருந்தால் நம்மும் பழைய ஏற்பாடு மாதிரி தினமும் பலி செலுத்திக்கிட்டு தினமும் என்ன செய்துக்கிட்டு இந்த சுவிசேஷம் இங்க வரைக்கும் வந்திருக்காது. அங்க எருசலேமோடு நின்று போயிருக்கோம். ஆனால் இந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியம் புறஜாதிகளாகிய நம்மிடத்துல யார் புறஜாதிகள்? இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவங்க புறஜாதி இவங்க புறஜாதி. யார் புறஜாதி? நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை தவிர எல்லாரும் புறஜாதிகள் தான். ஆனால் இன்று இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் நம்ம புறஜாதிகள் அல்ல. நாம் இயேசுவின் பிள்ளைகள், தேவனின் பிள்ளைகளாயிருக்கிற ஸ்லாக்கியத்தை இந்த உடன்படிக்கை மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இன்று சுகம் வேண்டும் சொல்லுகிறவர்கள், இன்று அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால் தான் நீர் என்னோட உடன்படிக்கை பண்ணீர், இதனால் தானா இன்று நான் நீதிமானா இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்க உயர்த்துங்க. அற்புதங்களை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி இயேசு சுவாமி. இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் நீர் எங்களோடு பண்ண புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருவனும் கோடி துண்டோடு பழைய துண்டை இணைக்க கூடாது என்று சொல்லும். ஆண்டவரே, புதிய ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க கூடாது என்று சொன்ன சத்தியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, பழையதையும் புழையதையும் போட்டு ஆண்டவரே நாங்கள் கெட்டு போகாதபடி, பரிசேயர்கள் சாஸ்திரிகளைப் போல இல்லாதபடி, தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்லும்படிக்கு, தேவ ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சத்தியத்திற்குள் நாங்கள் நடத்தப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று உம்முடைய ரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். யார் யார் இன்னும் தங்களுடைய இருதயத்தில் ஒப்பு கொடுக்கலையோ ஆண்டவரே, இன்று ஆவியில உம்மை ஏற்றுக்கொண்ட சுவாமி, இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை யார் யார் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இன்றும் இன்னும் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படும். கடைசியில் எங்கள் ஜெப வேளைகளும் மத்தியில கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஜீவ தண்ணீரினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் அபிஷேகித்து தேவ வல்லமையினால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு எல்லா துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.